ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம டிரான்ஸ்டியூசரை யூஸ் பண்ணி டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு எப்படி அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வேரி ஆகுது அண்ட் அதில் என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குன்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டி இஸ் ப்ரெஷர். ஸோ டெம்பரேச்சர் எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி ப்ரெஷரும் ஒரு நான் எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டி விச் இஸ் மோஸ்ட் காமன்லி மெஷர்ட். ஸோ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாய்லர்ஸ், கம்ப்ரஸர்ஸ் இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அகெயின் இந்த ப்ரெஷரை வந்துட்டு we cannot measure directly using the electrical instruments. ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா அது ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலை நம்ம ஈக்குவலண்ட் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரெஷர் டிரான்ஸ்டியூசர்ஸை வந்துட்டு இன் பிட்வீன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா மெக்கானிக்கல் ப்ரெஷரை வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இட் கேன் பி வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் ஆர் கரண்ட். அண்ட் இப்போ நம்ம இங்கே வோல்டேஜாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம ஒரு வோல்ட் மீட்டரை யூஸ் பண்ணி we can measure. அதுவே ரெசிஸ்டர் இல்லை நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஒரு கெப்பாசிட்டன்ஸ் கரண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதை மெஷர் பண்ணுறதுக்கு we can use any such instruments. ஸோ இந்த ப்ரெஷர் டிரான்ஸ்டியூசர்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். strain gauge pressure transducer, capacitive pressure transducer, piezoelectric type, inductive pressure transducer LVDT type and bourdon tube with transducer நம்ம வந்து இதில் எல்லாமே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரெயின் காஜ் ப்ரெஷர் டிரான்ஸ்டியூசர். ஸோ இது என்ன பண்ணுன்னா எல்லா ப்ரெஷர் டிரான்ஸ்டியூசருமே நமக்கு ப்ரெஷரை தான் ஈக்குவலண்ட் எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்க போகுது. அதில் இந்த ஸ்ட்ரெயின் காஜ் டைப் பார்த்தீங்கன்னா ப்ரெஷரை எப்படி கன்வெர்ட் பண்ணுதுன்னா இட் இஸ் கன்வெர்டட் டு ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் அண்ட் இட் இஸ் அ பாசிவ் டிரான்ஸ்டியூசர் டைப். ஸோ இட் ரெக்வயர்ஸ் எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை. அண்ட் இதுக்கான ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் ஒர்க்ஸ் ஆன் ஸ்ட்ரெயின் காஜ் பிரின்சிபல். ஸோ ப்ரெஷர் என்ன பண்ணும் அப்படின்னா டயஃப்ரமில் நமக்கு ஸ்ட்ரெயினை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரெயின் தான் வந்துட்டு நமக்கு ரெசிஸ்டன்ஸை சேஞ்ச் பண்ணி அந்த சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மெஷர்ட் யூஸிங் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். ஸோ பிரிட்ஜ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம் அப்படின்னா என்ன பிரிட்ஜ் வந்து என்ன மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வி ஹாவ் டயஃப்ரம், ஸ்ட்ரெயின் காஜ் இது கூட அட்டாச் ஆகிருக்கும் அண்ட் இதை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு பிரிட்ஜ் சர்க்யூட் தேவை. பாசிவ் டைப் அப்படிங்கிறதுனால வி நீட் அ பவர் சப்ளை, அவுட்புட் டெர்மினல்ஸ் அண்ட் ப்ரெஷர் வந்து நம்ம டயஃப்ரமில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக நம்ம ப்ரெஷரை வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது டயஃப்ரம் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு இப்படி பெண்ட் ஆகும். ஸோ அப்படி பெண்ட் ஆகும்போது நமக்கு ஸ்ட்ரெயின் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இப்படி பெண்ட் ஆகுது அப்படிங்கும்போது எவ்வளோக்கு எவ்வளோ அதில் மெனக்கெடுது, ஸ்ட்ரெயின் ஆகுது அண்ட் அந்த ஸ்ட்ரெயினை பேஸ் பண்ணி நமக்கு ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ நமக்கு பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா அன்பேலன்ஸ்டு கண்டிஷனில் இருக்கும்போது நமக்கு தேவையான ரெசிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணிக்க முடியும். So output is voltage and pressure is directly proportional to voltage. ஸோ அன்னோன் ரெசிஸ்டன்ஸை வந்து பிரிட்ஜ் மெஷர்மெண்ட்டில் நம்ம ஒன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்குவலண்ட் அவுட்புட் வோல்டேஜை ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ஃப்ரம் விச் த ப்ரெஷர் வேல்யூ கேன் பி மெஷர்ட். அட்வான்டேஜஸை பொறுத்த வரைக்கும் அக்யூரசி இஸ் ஹை, ஸ்டேபிள், ரிலையபிள், நல்ல ஒரு சென்சிட்டிவிட்டியோடு இருக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா இது பாசிவ் டைப் அப்படிங்கிறதுனால இட் நீட்ஸ் பவர் சப்ளை, டெம்பரேச்சர் எஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அண்ட் இதில் நமக்கு கேலிப்ரேஷன் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ ஸ்ட்ரெயின் காஜ் ப்ரெஷர் டிரான்ஸ்டியூசரில் வந்துட்டு நம்ம என்ன பிரிட்ஜ் யூஸ் பண்ணுறோன்றது தெரிஞ்சிருக்கணும். ப்ரெஷர் வந்து இட் காசஸ் ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச். ஸோ என்ன பேராமீட்டர் இஸ் கன்வெர்டட் டு வாட் அண்ட் இது என்ன டைப் ஆஃப் டிரான்ஸ்டியூசர் அப்படிங்கிறது நமக்கு வந்துங்கன்னா பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் இஸ் கெப்பாசிட்டிவ் ப்ரெஷர் டிரான்ஸ்டியூசர். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நேம்லேயே நமக்கு தெரியும் ப்ரெஷர் வந்து இட் இஸ் கன்வெர்டட் இன்டு இட்ஸ் ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டிவ் சேஞ்ச். ஸோ பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிஹைண்ட் த கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலா. ஸோ C is equal to epsilon A divided by D. ப்ரெஷர் வந்து நமக்கு டயஃப்ரம் பொசிஷனை சேஞ்ச் பண்ணுதுன்றதை பார்த்துட்டோம். ஸோ நார்மலாக இப்படி இருக்கக்கூடியது வந்துட்டு நம்ம ப்ரெஷர் அப்ளை பண்ண இப்படி மாறுது. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிளேட் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் நமக்கு கெப்பாசிட்டன்ஸ் சேஞ்ச் ஆகும். ஏன்னா இங்கே நமக்கு டிஸ்டன்ஸ் ஆர் செப்பரேஷனும் வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலா. ஸோ இட் கெட்ஸ் சேஞ்ச்ட். ஸோ நமக்கு இங்கே கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 பிளேட் தேவைப்படும், அதுக்கு ஒரு டயஃப்ரம் அண்ட் ப்ரெஷர் சேம்பர் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா using this we can measure the capacitance and the capacitance measure பண்ணுறதுக்கு we obviously need a bridge circuit.
ஸோ ப்ரெஷர் அப்ளை பண்ணுறோம், டயஃப்ரம் மூவ் ஆகுது. அதனால் நமக்கு 2 கெப்பாசிட்டரில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸுடைய பிளேட்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகிறதுனால கெப்பாசிட்டன்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ பை விச் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகி நம்ம ப்ரெஷரை வந்து மெஷர் பண்ணுறோம். அட்வான்டேஜஸ் அகெயின் சென்சிட்டிவிட்டி ஹையாக இருக்கும். ஒரு கம்மியான ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்கு திஸ் இஸ் குட். அண்ட் பவரும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே கம்மியாக தான் தேவைப்படும் அண்ட் இட் இஸ் அக்யூரேட். டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இட் இஸ் சென்சிட்டிவ் டு டெம்பரேச்சர் அண்ட் சர்க்யூட் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். நாய்ஸ் எஃபெக்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் டிரான்ஸ்டியூசர் வந்து என்ன டைப் ஆஃப் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இஸ் பீசோ எலக்ட்ரிக் ப்ரெஷர் டிரான்ஸ்டியூசர். ஸோ பீசோ எலக்ட்ரிக் ப்ரெஷர் அப்படிங்கும்போது இங்கே நமக்கு ப்ரெஷர் வந்து இட் இஸ் கன்வெர்டட் இன்டு ஈக்குவலண்ட் வோல்டேஜ் அண்ட் இட் இஸ் அன் ஆக்டிவ் டிரான்ஸ்டியூசர் டைப். ஸோ இட் ஒர்க்ஸ் ஆன் பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். நான் உங்களுக்கு பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா என்ன அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லியிருந்தேன். இட் ப்ரெஷர் இஸ் அப்ளை டு கிறிஸ்டல் அண்ட் அதில் நமக்கு அந்த வைப்ரேஷன்ஸ் மூலமாக நமக்கு வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபார் விச் வி ரெக்வயர் அ கிறிஸ்டல், எலக்ட்ரோட்ஸ் தேவைப்படும், ப்ரெஷர் கேஸ் அண்ட் அவுட்புட் டெர்மினல்ஸ் எல்லாமே நமக்கு வந்துட்டு தேவைப்படும். ப்ரெஷர் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். அதாவது நமக்கு இங்கே கிறிஸ்டல் இருக்குது, 2 சப்போர்ட்டிங் பிளேட்ஸ் இருக்குது. இங்கே நம்ம ப்ரெஷர் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் வந்து இப்படி கம்ப்ரெஸ் ஆகும். ஸோ இப்படி இன்னும் கம்ப்ரெஸ் ஆக அதுலேருந்து நமக்கு வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும். அந்த வைப்ரேஷன்ஸ் என்ன பண்ணுன்னா நமக்கு வோல்டேஜை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும், விச் கேன் பி மெஷர்ட் அண்ட் த ப்ரெஷர் வேல்யூ இஸ் அப்டைன்ட். அட்வான்டேஜஸை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் அண்ட் நோ எக்ஸ்டர்னல் பவர் இஸ் ரெக்வயர்ட் பிகாஸ் இட் இஸ் ஆக்டிவ் டைப். டைனமிக் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்கு இட் இஸ் அ குட் சாய்ஸ் அண்ட் ஹை ஃப்ரீக்வன்சி மெஷர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இதில் பாசிபிள். அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக் ப்ரெஷர். ஸோ ஸ்டாட்டிக்னா என்ன, டைனமிக்னா என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸ்டாட்டிக்லாம் நமக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், டைனமிக் அப்படின்னா நமக்கு வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ வேரி ஆகிற ப்ரெஷர் வேல்யூவை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த பர்டிகுலர் மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பட் நாட் ஃபார் ஸ்டாட்டிக் டைப். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடிய கிறிஸ்டலில் இருந்து இந்த பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்டோடைய பிரின்சிபிளில் இருந்து எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணுறதுனால இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அண்ட் இட் இஸ் டெம்பரேச்சர் சென்சிட்டிவ். இது வந்து என்ன டைப் ஆஃப் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் இஸ் இண்டக்டிவ் ப்ரெஷர் டிரான்ஸ்டியூசர் LVDT டைப். ஸோ இங்கே நமக்கு ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் கன்வெர்டட் டு ஈக்குவலண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நமக்கு வோல்டேஜாக கன்வெர்ட் ஆகும். அகெயின் ப்ரெஷர் மூவ்ஸ் ஓவர் த டயஃப்ரம் அண்ட் இட் மூவ்ஸ் தி கோர் அண்ட் அந்த கோர் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு LVDTயை வந்துட்டு மூவ் பண்ணி வோல்டேஜை வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஒர்க்கிங் பிரின்சிபல் அகெயின் அந்த பர்டிகுலர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே நம்ம பார்க்கும்போது ஃப்ளோவை கன்சிடர் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் அப்ளை பண்ணுறோம், டயஃப்ரம் மூவ் ஆகிறதுனால என்டையர் கோருமே நமக்கு மூவ் ஆகுது அண்ட் அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகி நம்ம ப்ரெஷர் வேல்யூவை வந்துட்டு இப்படி மெஷர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இஸ் போர்ட் ஆன் டியூப் வித் டிரான்ஸ்டியூசர். ஸோ ப்ரெஷர் மூவ்ஸ் ஆன், அதாவது நம்ம இங்கே என்ன பர்டிகுலர் டைப்பை வந்து கன்சிடர் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்ம வந்து ப்ரெஷரை வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ மூமெண்ட் வந்து நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இங்கே கன்வெர்ட் ஆகுது அண்ட் தட் இஸ் கன்வெர்டட் இன்டு அன் எலக்ட்ரிக்கல் சிக்னல் இஸ் யூஸ்ட் இன் ப்ரெஷர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் இஸ் கிவன் டு அ டயஃப்ரம் அண்ட் அது பெண்ட் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி இஸ் கன்வெர்டட் இன்டு இட்ஸ் ஈக்குவலண்ட் எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டி, பி இட் லைக் வோல்டேஜ் ஆர் கரண்ட் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த மாதிரி எதாக இருந்தாலும் சரி அதை நம்ம ஃபர்தராக சிக்னல் கண்டிஷனிங் யூனிட்டுக்கு கொடுக்கும்போது வி கெட் த ரெக்வயர்ட் டிஸ்பிளே. ஸோ கம்பேரிசனை பொறுத்த வரைக்கும் என்ன டைப்பில் நம்ம என்னென்ன யூனிக் ஃபீச்சர்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன நம்ம மெஷர் பண்ணுறோம் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன டைப் ஆஃப் டிரான்ஸ்டியூசர் அது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஸ்ட்ரெயின் காஜ் வந்து அக்யூரேட்டாக இருக்கும். கெப்பாசிட்டிவ் டைப்பில் நம்ம லோ ப்ரெஷரை மெஷர் பண்ண முடியும். டைனமிக் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்கு we can use piezoelectric type. LVDT வந்து it is based on displacement and போர்டான் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கலாக நமக்கு வந்து இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ண சில TNPSC AE கொஸ்டின்ஸ் அண்ட் சம்மரியும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.